என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய பிள்ளையை காண ஒரு சந்தோஷ செய்தியுடன் வந்திருக்கின்றேன். விரைவில் வந்து இறுதி வரை கேள் தங்கமே. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்திகளையே நீ கேட்கப் போகின்றாய். யாராவது எங்காவது என் மீது நம்பிக்கையுடன் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு என் எதிரே கைகளை நீட்டினாலே போதும், உடனே அவர்கள் முன்னால் நான் தோன்றுவேன். நீயோ எப்பொழுதும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்காக உன்னை காண நான் வராமல் செல்வேனா? பிள்ளையே, தகப்பன் உன்னை காண வரும்போது வெறும் கைகளில் வர முடியுமா? அதனால் தான் உனக்கான அனைத்தையும் சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும், உன்னுடைய வாழ்விற்கு உனக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதான் நான் உன்னை சந்திக்க வருவேன். ஆனால் நீயோ அவசரப்பட்டு என்னை மறந்து விட்டீர்களா அப்பா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் உன்னை மறக்க மாட்டேன் என் குழந்தையே. என்னால் உன்னை மறக்கவும் இயலாது. நீயோ என்னுடைய அனுகிரகத்தை விரும்புகின்றாய், நானோ உன்னுடைய விசுவாசத்தை விரும்புகிறேன். அன்பால் என்னுடைய பாதங்களை நீ இறுக பற்றி கொண்டாய். உன்னுடைய அன்பில் பரவசமடைந்து நான் உன்னை பிடித்து வைத்திருக்கின்றேன். இந்த படைப்பு அன்புமயமானது. நீயோ அன்பின் வடிவமான என்னுடைய பிள்ளை, என் மனதிற்கு நெருங்கிய பிள்ளை. நீ உனக்கு மிகவும் நெருக்கமானவன் நான். இப்படியே இருந்து விடலாம் என் கண்மணியே. இந்த அன்பை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதே. நானும் அன்பை தாண்டி உன்னிடம் வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. உன்னுடைய பாதங்கள் எப்பொழுது என்னுடைய ஆலயங்களில் பதிந்ததோ அன்றே உன்னுடைய துன்பம் என்கின்ற கதவுகள் மூடப்பட்டு விட்டன. இன்பம் என்கின்ற கதவுகளை நோக்கி நீ மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வாயிற்கதவில் நீ அடியெடுத்து வைத்ததுமே வசந்த காலத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும், உன்னுடைய வாழ்வில் வசந்த காலம் வரும் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா? அதற்கு ஒரு சில அறிகுறிகளையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த அறிகுறிகளை நீ அறிந்தாயா? எழுந்திரு என் கண்மணி. நீ சேர வேண்டிய இடத்தை அடைவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றது. என்னுடைய பைசாக்களை நான் உன் கைகளில் பத்திரமாக கொடுத்து விட்டேன். நம்பிக்கை, பொறுமை என்கின்ற நாணயங்களை உன்னுடைய புத்தியிலும் கைகளிலும் நான் பதிய வைத்து விட்டேன். இவை அனைத்தும் உன்னை பாதுகாக்கும். வசந்தமான மாளிகைகளில் வாழ உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம், புதிய நம்பிக்கை, புதிய உறவுகள், புதிய வேலை, செல்வம் என அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் பொழிக்கும். உன்னுடைய புது வாழ்க்கைக்கான அறிகுறிகளாகத்தான் இந்த வார்த்தைகளை உன்னிடம் நான் சேர்த்திருக்கின்றேன். இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டிருந்தால் எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. நீ ஆசைப்பட்ட, விரும்பிய அனைத்தும் உன்னுடைய கைகளில் நிச்சயமாக வந்து சேரும். நான் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஏங்காதே என் கண்மணி. எல்லாம் சரியாகிவிடும். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும், நீ அடையும் துன்பத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நான் ஒன்றை கூறுகின்றேன், கவனமாக கேட்பாயா? ஆம் மகளே, உன்னுடைய ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும், துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் வைத்துக் கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் நிச்சயம் உன்னை வந்து சேரும். ஆனால் நீ இப்போது இருக்கும் மனநிலையில் அப்போதும் இருப்பாய் என்றுதான் சொல்வதற்கில்லை. இப்போது நீ எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அந்த ஒன்றிற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே. நீ இப்படியே எவ்வளவு காலம்
புலம்பிக் கொண்டே இருக்கப் போகிறாய் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஒரு சில நாட்களில் உனக்கு உண்மை புரிய வரும். எது இங்கு நிரந்தரம், எது இங்கு நிரந்தரமில்லை என்பது உனக்கு புரிய வரும். சில முகமூடிகள் கிழியும் தருணம் வரும். யாரிங்கு உண்மையானவர்கள், யாரிங்கு போலி என்பதெல்லாம் உனக்கே புரிய வரும். உன் மனநிலையில் அப்போது ஒரு மாற்றம் வரும். அதன் பிறகு நீ அழுது புலம்ப மாட்டாய், கண்ணீர் விட்டுக்கொண்டு அமர்ந்திருக்க மாட்டாய். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வந்திருக்கும். பக்குவம் வந்த பிறகு உன்னிடம் கண்ணீர் இருக்காது. இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அப்போது உனக்கு யாருடைய ஆறுதலும் தேவைப்படாது. நீ பார்க்கும் பல பேருக்கு ஆறுதல் கூறும் அளவிற்கு நீ பக்குவப்பட்டிருப்பாய். அந்த காலங்களில் நீ யாரையும் தேடி ஓட மாட்டாய், யாரிடத்திலும் கையேந்தி நிற்க மாட்டாய். உன் மீது இறக்கப்படும்படி யாரிடமும் இறைந்து நிற்க மாட்டாய். அதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் வலிகளும் உனக்கு வந்திருக்கின்றது. அந்த வலிகளை தாண்டி நீ செல்லும் போதுதான் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரியும். ஆனால் இப்போது உடைந்து கொண்டிருப்பதை போன்று அப்பொழுது நீ உடைய மாட்டாய். விரைவில் நீ 4 பேருக்கு உதவி செய்யும் அளவிற்கு வளர்ந்து வருவாய். உன்னை தேடி பல பேர் வருவார்கள். இந்த மாற்றங்கள் அனைத்தும் இன்னும் சில நாட்களில் உன்னுள் நடக்கும். வாழ்வின் துன்பத்தின் எல்லைக்கே நீ சென்று விட்டாய், சென்று வந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் அதை நீ மீண்டும் அனுபவிக்க மாட்டாய். இனி நீ எந்த துன்பத்தை பார்த்தும் கலங்கி நிற்க மாட்டாய். எல்லாம் முடிந்துவிட்டது என்று புலம்பும் அளவிற்கு இனி ஒன்றும் நடக்காது. இனிதான் எல்லாமும் ஆரம்பமாகும். என் அன்பு குழந்தையே, உனக்கிருக்கும் 1000 கவலைகளுக்கு மத்தியில் என்னை பற்றியான கவலையும் உன்னோடு சேர்ந்து கொண்டது. சில நாட்களாகவே என்னை பார்க்க வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் அதிகரித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கூட என்னை நீ பார்க்க வந்தாய். உனது சூழ்நிலைகளால், உனது மனதில் இருக்கும் தாளாத கவலைகளால் என்னை மனதார தரிசிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டாய். நீ என்னை பார்த்தவுடன் உன் கண்கள் கலங்கின. அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நீ என்னை மனதார நினைத்ததால் தான் உன் கண்ணில் கண்ணீர் ஏற்பட்டது. உன்னுடைய சிந்தனை எப்போதும் என்னை நோக்கி மட்டுமே இருந்தது. பிறகு ஏன் மனதார என் அப்பாவை நான் தரிசிக்க முடியவில்லை என்று கவலைப்படுகின்றாய்? ஒரு சில நாட்களில் என்னை அழவைத்து விட்டீர்கள் அப்பா என்று என் மேல் வருத்தம் கொள்கின்றாய். என் தங்கமே, அழுவதும் சரி, சிரிப்பதும் சரி, ஏற்கனவே உன்னுடைய கர்மா என்னும் வினை பயனால் நடப்பவை. அதனால் தேவையில்லாமல் நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. என்னை பார்த்துவிட முடியுமா என்ற உன்னுடைய கேள்விக்கு பதில் தருகிறேன் கேள். நான் எங்கும் எப்போதும் எதிலும் நிறைந்திருக்கின்றேன். உன் புலன்கள் வழியாக நீ எதை உட்கொண்டாலும் அதன் வழியே எழும் உணர்வுகளே உன்னை உணர்விக்கின்றது. உணர்வதுதான் அனைத்துமே. உணர்வுகளை தூண்டும் கருவிகளாகவே மற்ற அனைத்தும் இருக்கின்றது. கண்களால் பார்வை என்று எடுத்துக்கொண்டால், நீ என்னை பார்க்கும் போது உன் கண்கள் வழியே ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. நீ என்னை பார்ப்பதை அது உணர்த்துகின்றது. அதே போலத்தான் கேட்பதும் ருசிப்பதும் நடக்கின்றது. இங்கு உணர்வே பிரதானம். ஊனமானவர்கள் கூட உணர்வுகள் மூலமாகவே மற்றதை உணர்ந்து கொள்கின்றார்கள். உணர்வு என்பது உன்னை மீறிய ஒன்று, உன்னில் பயணிக்கும். அதுவே இறைவன். நீ என்னுடைய உணர்வில் உணர்வது அனைத்தும் நானே. எல்லாவற்றையும் உணர்வால் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்க காரணமான அந்த இறைவனையும் அந்த உணர்வுகளால் மட்டுமே உணர முடியும். அப்படித்தான் என் கண்மணி, என்னையும் நீ நிச்சயம் தரிசிக்கலாம். என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் என்னை தரிசிக்க உனக்கு கண்கள் தேவையில்லை. உன் உணர்வுகள் என் மீது இருந்தாலே போதும். எங்கும் எதிலும் உன் மனம் நிறைந்து எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன். அதன் பிறகு நீ எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அங்கு நான் இருப்பேன். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய். நீ என்னிடம் வைக்கும் கேள்விகளுக்கும் பதிலை நானே தருவேன்.
கேட்கிறேன். அந்த பதில்களும் உன்னுடைய செவிகளில் கேட்கும். இவை அனைத்தும் நிகழ வேண்டும் என்றால் உன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். நான் வந்து சிம்மாசனம் போட்டு அமரும் அளவிற்கு உன் மனதை தூய்மையாக வைத்து